அது நடக்குதுல்ல, ஊசி நடக்குதுல்ல, அது ஏன் நம்ம பண்ணணும்? அதுதான் சித்தங்கள்லாம் சொல்றாங்க. கடினம் என்று தள்ளாதே வாசி யோகம், வாசி யோகமே துடிமுழுகின்ற சுழிமுனை காக்கு. சுழிமுனையினை யார் தெரியும்? சுழிமுனையினை யாருக்கு தெரியும்? என் பேர் தன்விதா மாலினி. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வேலம்மாள் வித்யாலயா மெயினில். நான் இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் அச்சீவர்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன். கோல்டன் ஆர்ட்ஸ்னு ஒரு பேர் வச்சு. அதுக்கு நான் வந்து என் கோச்சுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் பேர் மிஸ்டர் கே ரத்னா சபாபதி சார். நான் இது வரைக்கும் 4 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என் பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். என் அப்பா பேர் சதீஷ்குமார், எங்கள் அம்மா பேர் ஸ்ரீபத்ராஜா. தேங்க்யூ. என் பேர் கபில் வீரச்சேரன். நான் வந்து கோல்டன் ஆர்ட்ஸ்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். இன்டர்நேஷ்னலில் ஒரு 3 கோல்டு, 9 ஓவராலில் 9 பிளேஸ் சொல்லியிருக்கேன். என்னோட தேங்க்யூ ஃபார் மை மாஸ்டர். இஸ் நேம் இஸ் ரத்தன் சபாபதி சார். என் பேர் தன்ஷிகா. நான் டிஐ கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இந்த இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன். அது பேர் வந்து கோல்டன்ல ஒரு பேர் வாங்கியிருக்கேன். நான் வந்து இது வாங்கினதில் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. ஹாய், நான் எம்பி புருஷோத்தமன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மகரிஷி வித்யா மந்திர் மாங்காடில் படிக்கிறேன். நான் வந்து ஆர்ச்சரியில் வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணேன். அதில் வந்து ஒரு கோல்டு மெடல், 2 சில்வர் மெடல் வாங்கினேன். இப்போ வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணேன். அதுலேயே வந்து 12 மினிட்ஸில் 144 ஆரோஸ் அடித்தேன். அன்பார்ந்த தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக மகளிர் தினத்தை மிகவும் சிறப்பாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸோ அதுக்கு மகிழ்ச்சிகரமாக இது உலக தினத்தை முன்னிட்டு, உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இத்தாலியிலிருந்து ஃப்ரான்ஸா சச்சி அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு விருந்தாளிகளை நமது இந்தியாவுக்கு நம்ம இன்வைட் பண்ணி நமது இந்தியாவில் சிறந்து விளங்கிய சாதனை புரிந்த
மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் மகளிருக்கும் அவர்கள் மூலியமாகவே ஒரு ஒரு சிறப்பு விருதை வழங்கியது மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில எத்தனை பேருக்கு நீங்க விருதுகள் வழங்கப்படுது? இது வந்து இந்தியாவில் வந்து அரௌண்ட் ஒரு 68 சிறந்து விளங்கிய மகளிரே தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதில் வந்து 68 மகளிர்களுக்கும் இன்று வந்து ஃப்ரான்சா சச்சி அப்படிங்கிற ஒரு இட்டாலி பிரசிடென்ட் மூலியமாக அவங்களுக்கு அவார்டு வழங்கியதில் மிக பெருமையாக கருதி கொள்கிறேன் சார். இப்போ இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி இதன் மூலியமாக நடந்தது? இது வந்து பதஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகா அண்ட் ரிசர்ச் சென்டர் வந்து இது வந்து 2009 இது இந்த மகளிர்களுக்கு சாதனை விளங்கிய இப்போ மகளிருக்கான ஒரு விழாவாக இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சார். இப்போ யோகாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல எந்தெந்த ஸ்டேஜ்லாம் இருக்குது? இதில் வந்து ஒரு 8 நிலையாக இருக்குது. யாமா, நியமா, ஆசனா, பிரணயமா, பிரத்யாரா, தாரணா, தியானா அண்ட் சமாதி அப்படின்னு ஒரு 8 நிலையாக நம்ம இருக்குது சார் யோகா. இந்த யோகா பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பண்ணக்கூடாது? யோகா பண்ணக்கூடாது அப்படின்னு யாருமே கிடையாது, எல்லாருமே பண்ணலாம். ஆனால் என்னென்னா சர்ஜரி பண்ணவங்க, இப்போ ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்க சில யோகாசனம் பண்ணலாம். ஸோ சில ஆசனம்னா அவங்களுக்கு வந்து தேவையான அவங்க உடலுக்கு அவங்களுடைய சர்ஜரிக்கு தகுந்த மாதிரி மூச்சு பயிற்சி, அதுவும் பயிற்சியினர் மூலியமாக தான் அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதோ, மற்றபடி இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதோ, யூடியூப்பில் பார்க்குறக்கூடிய யோகாவை வச்சு நீங்கள் வந்து தவிர்க்கணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ யோகா பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்லாம் பார்த்து எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணுறாங்க. ஆனால் யோகா பண்ணுறதுக்கு சிறந்த நேரம் தான் சிறந்த ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 4:30 to 6:30. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய ஆக்சிஜன் வந்து நம்ம இன்டேக் பண்ணலாம். ஸோ அதனால தான் ரிஷிகள் என்னதுன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏர்லி மார்னிங் பிஃபோர் சன்ரைஸுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூ கேன் டேக் ஃப்ரெஷ் ஏர் நிறைய கிடைக்கும். ஸோ நிறைய யூ கேன் டேக் த மோர் ஆக்சிஜன். ஸோ அது வந்து ஹெல்த்தியாக நமக்கு இருக்கும், பொல்யூஷன் இல்லாத ஏராக இருக்கும். ஸோ அது வந்து உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக அந்த பயிற்சி வந்து மேற்கொள்ளணும். காலையில் பண்ணுறது மிக மிக சால சிறந்தது. பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் இந்த யோகா செய்யறாங்க, அவங்க வந்து அந்த டைமில் பண்ணக்கூடாது. என்னென்னா அவங்களுக்கு உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கனால அது பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அதுக்கு தகுந்தமான அவங்களுக்கு மூச்சு பயிற்சி வேணால் எடுத்துக்கலாம். அது அவங்களோட உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி சில ஒரு லேசான பயிற்சிகளும் மற்றும் மூச்சு பயிற்சியும் அவங்க எடுத்துக்கிடலாம். யோகாவை பார்த்தீங்கன்னா இன்னும் ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு வந்து யோகாவுக்கு வந்து ஒரு அடுத்த நிலைக்கு தான் எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ அது வந்து தமிழக முதல்வருக்கு ஒரு பாராட்டையும் ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது என்னென்னா கிராமப்புறங்களில் இது வந்து சிட்டி சைடில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ கிராமப்புறத்தில் நிறைய ஒரு அவேர்னஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராமப்புற விளையாட்டாக, கிராமப்புற ஒரு கலையாக இது ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் இது ஒரு ஊக்குவிச்சுன்னா அவங்க டெஃபினட்டாக அவங்க நேஷனல் லெவலில் மெடல் அடிக்கலாம். அவங்க ஏஷியன் லெவலுக்கு இது போகிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கிறோம். லாஸ்ட் கேள்வி, இப்போ இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த விளையாட்டுத்துறையில் என்ன மாதிரி அவங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியா பண்றாங்களா இல்லை வேற ஏதாவது மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கடந்த ஆண்டுகளை இப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டுகளை பொறுத்தவரை அவர் மிக சிறப்பாக தான் பண்ணுகிறேன். ஏன்னா நிறைய ஸ்போர்ட்ஸு, நிறைய எக்யூப்மெண்ட்ஸு, மாடர்ன் ஸ்போர்ட்ஸு, மாடர்ன் டெக்னாலஜி, நிறைய ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய மெடல்ஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய பீரியடில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அதிகமான ஒரு ஊக்குதலையே கொடுத்துருக்குறாங்க. மிக ஒரு மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் சார். தேங்க்யூ.